என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து டவுன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 600 பாயிண்ட்டும் பேங்க் நிப்டி 2000 பாயிண்ட்டும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த சாட்டர்டே ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் நிப்டியும் 600 பாயிண்ட் பேங்க் நிப்டி 600 பாயிண்ட் இறங்கி இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத நான் என்னோட வீடியோல முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பாத்துக்கங்க. இங்க நான் ப்ரீவியஸா வரைஞ்சிருக்க லைன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா நடந்த ட்ரேடிங் செஷனோட ஐ தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது நிப்டியோடது. நிப்டி காட்டுற பாருங்க. ஸோ ப்ரீவியஸா என்ன நடந்திருக்குன்னு அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்க. ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா, மார்ச் 2 சாட்டர்டே மார்ச் 2ஆம் தேதி ஒரு ட்ரேடிங் செஷன் ஒன்று நடந்திருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் டவுன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இப்பவும் மார்க்கெட் இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அன்னைக்கு 22,500 தான் மார்க்கெட் லோவா இருக்கு. சேம் அதே தான் இன்னைக்கும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதே 22,500 அப்படிங்கிற இடத்துலதான் இப்பவும் மார்க்கெட் என்ன இருக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கான மார்க்கெட் எங்க இருக்கு, சேம் லெவல்ல தான் அதே இடத்துலதான் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சினிரியை பார்க்கும்போது மார்க்கெட் அங்கிருந்து ஓகேங்களா, ஸோ அங்கிருந்து மார்க்கெட் ஒரு 600 பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த லோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட 22,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னத்த சீசனும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் காட்டுற பாருங்க. அதுக்கு முன்னாடி ஜனவரியில நடந்த ஒரு ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா, ஓகேங்களா பாத்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுற பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி 20 சாட்டர்டே அன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹை கொடுத்துட்டு லோ கொடுத்துருக்கு. அதுவும் பாருங்க 600 பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அதனால நிப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது 600 பாயிண்ட் இந்த ப்ரீ ட்ரேடிங் செஷன் 2 செஷனுக்கு அப்புறம் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ட்ரேடிங் பிளானை இது பண்ணிக்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் காமிச்சிடுறேன். ஸோ ஃபிப் லெவலும் காமிச்சிடுறேன். மார்க்கெட்டோட ஃபிப் லெவல் பாத்துங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா டார்கெட் ரீச் பண்ணிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை காட்டுற பாருங்க நிப்டி. நிப்டியோட எக்ஸ்டென்ஷன் போறீங்க தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1.618 அப்படிங்கிற இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே வருது. ஸோ மார்க்கெட் கீழே வந்தா இந்த 22,300 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் கீழே போனா இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி இந்த லோ 22,000 அதுக்கும் கீழே இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 600 பாயிண்ட் இந்த லோ வரலாம். ஓகேங்களா. இந்த லோ இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க் நிப்டியை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிப்டியோட ப்ரீ ட்ரேடிங் செஷன் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது பேங்க் நிப்டியோடது. பேங்க் நிப்டியும் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டேட்டு காட்டுற பாருங்க. ஸோ இந்த லைனும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அந்த சீசன் நடந்ததோட கெட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அன்னைக்கு வர ப்ரீ சீசன் பாத்தீங்கன்னா 2 மார்ச்ல பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட 2,300 பாயிண்ட் டவுன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்தது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரேடிங் செஷன் பாருங்க, அந்த ஹைஸ் க்ளோஸும் போட்டிருக்கேன் சாட்டர்டே. அதுக்கப்புறம் 2,160 பாயிண்ட் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ
ஸோ அந்த சேம் விஷயம் தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹை பார்த்தீங்கன்னா இப்பவும் மார்க்கெட் எங்க இருக்குன்னா அதே 48,000 தான் சஸ்டெயின் இருக்கு. அதோட ஹையை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே இடத்துல தான் இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ அந்த 2000 பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா காட்டுறேன் பாருங்க. அங்கிருந்து 2000 பாயிண்ட் டவுன்னாலும் கிட்டத்தட்ட காட்டுறேன் பாருங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட 46,000 சாரி 46,200 அந்த அளவுக்கு கூட டவுன் ஆனா அவ்வளவு வருமானு சொல்ல முடியாது. அந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரலாம். 47,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து முன்னாடி ட்ரேடிங் செஷன் நடந்ததுனால இத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு ட்ரேடிங் செஷனை பிளான் பண்ணிக்க. இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதை பார்த்துக்கங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நிப்டி ஃபிஃப்டியோட அனலைஸ் போயிடலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு 22,576. நேத்து கொடுத்த லெவல் தான். அந்த லெவல் போயிட்டு மார்க்கெட் திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வருது 22,491. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா அடுத்த சப்போர்ட் 22,367 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டியும் இன்னைக்கு நேத்து கொடுத்த லெவல் 48,217. அந்த லெவல் போயிட்டு திரும்பவும் அங்கிருந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 47,900. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா 47,700 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்த லெவல்ல தான் அதையும் உடச்சுன்னா ஃபர்தரா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஹை தான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு ஹையா இருக்கும், ஓகேங்களா? 48,200 தான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் நேத்து வந்து நான் லெவல் கொடுத்துருந்தேன். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 22,400க்கான கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் எங்க பை பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ அதையே நான் காமிச்சிடுறேன். நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த லெவல் சரிங்களா 1 இந்த லெவல்ல ப்ரீவியஸா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, சரிங்களா? அதனால வந்து இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவலா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 139 மார்க்கெட் பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கொஞ்சம் 143 அந்த ரேஞ்சில மார்க்கெட் மேல போயிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 22,500க்கான புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் ரேட்டஸ் அதிகமாக இருந்ததுனால ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவல் தான் கொடுத்தா அந்த மார்க்கெட் அந்த லெவல் சஸ்டெயின் பண்ணி திருப்பி அதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நியூ லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லோ இந்த வந்து ஒரு லோ பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணி 64 ரூபாயில, ஓகேங்களா? ஸோ இந்த லெவலையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து பேங்க் நிப்டி பார்த்தீங்க அப்படின்னா 48,000க்கான கால் ஆப்ஷனும் 48,500க்கான புட் ஆப்ஷனும் நான் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? 48,000த்துல கால் ரைட்டர்ஸ் வந்து அங்கிருந்து வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட கால் ரைட்டர் எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நடந்த விஷயம் இந்த லெவல் சொல்லியிருந்தேன் 184 ரூபாயில ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்தா மார்க்கெட் மீண்டும் மேல போகும் சொன்னேன். ஆனா மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மேல போயிடுச்சு, ஓகேங்களா? 180 டச் பண்ணாமே மார்க்கெட் மேல போயிட்டு திருப்பி அதை பிரேக் பண்ணிருச்சு. அதே மாதிரி 48,500க்கான புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 48,500 போல, ஆனா இருந்தாலும் அந்த லெவலை வந்து இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? இந்த லெவல் தான் கொடுத்துருந்தேன். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் 600 ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்குன்னு சொன்னேன். மார்க்கெட் அங்க போயிட்டு திரும்பவும் இந்த 355 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க, இங்க வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே இடத்துல மார்க்கெட் என்ன இருக்கு, இன்னைக்கு இந்த 355 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி வாங்கியிருக்கிறாங்க அதே இடத்துல, இப்ப இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ஸ் லெவல் போதில் இங்கிருந்து மார்க்கெட் ஃபர்தரா 48,500 கீழே வந்துட்டு திருப்பி மேல போலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லெவலும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால இந்த லெவலாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்டா பார்த்தலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போயிடலாம், இல்லைங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிப்டி பாத்தீங்க அப்படின்னா 22,550 வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு, இல்லைங்களா? ஸோ நிப்டி என்ன சொன்னா
500ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறதால இது டிசிஷன் மேக்கிங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 22,400ல வந்து கால் ரேட்டர்ஸ் புட் ரேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. 22,600ல கால் ரேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. 22,600க்கான புட் ஆப்ஷனும் 22,400க்கான கால் ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஓகேங்களா? 22,400க்கான கால் ஆப்ஷன். ஸோ மீண்டும் அதே தான். ஸோ அதுக்கான லெவல்ஸும் சேம் தான். இந்த 139 தான். சரிங்களா? இந்த 139 கீழே வந்துட்டு மீண்டும் மேலே போனா ஃபர்தரா மேலே போகும். இதையும் உடைக்குது. இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ணாம கீழே வருதுன்னா 66 ரூபா தான் அடுத்த பையிங் லெவல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த 66 ரூபா வருது அப்படின்னா 66 இந்த லெவலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து மல்டி டைம்ஸ் வந்து மார்க்கெட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா இந்த லெவலை? அதனால இந்த லெவலையும் ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த லெவல் இருக்குன்னா 80 ருபீஸ் 80 60 பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இந்த 80 ருபீஸ் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். சரிங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 22,600க்கான புட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். 22,600க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் காமிச்சிடுறேன் பாருங்க. இருபத்தி ரெண்டு ஆறுநூறுக்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஒரு 101 ரூபா அப்படிங்கிற ஒரு லோவை கிரியேட் பண்ணியிருக்கு. 101 ரூபால இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவல் 155 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 221 ரூபா வரைக்கும் போகும். அதுக்கும் மேல போனா 292 அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 22,600 புட் ஆப்ஷன். இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 101 ரூபாய் எடுத்துருக்கு. இன்கேஸ் இது கீழே வந்துட்டு ஒரு லோவும் கிரியேட் பண்ணலாம். பண்ணிட்டு கூட மார்க்கெட் மேல போலாம். ஸோ இந்த லெவலுக்கு எல்லாம் வந்தா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதை மைண்ட் பண்ணிட்டு இந்த லெவலை வந்து நோட் பண்ணிங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க, புட் ரைட்டர்ஸ் கம்மியா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் டவுனா இருக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 48,000க்கான புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம். ஏன்னா கான்செப்ட் பெருசா ஓப்பன் டெஸ்ட்னால மேபி மார்க்கெட் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டேனால முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால 48,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தரலாம். ஓகேங்களா? 48,000க்கான புட் ஆப்ஷன் காட்டுற பாருங்க. $48,000க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. பட் இன்னைக்கு ஒரு லோ பாயிண்டையும் அதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு 48,000க்கு. ஸோ அந்த லோ மார்க் பண்ணிக்கலாம். 100 ரூபாயில. சரிங்களா? இன்னைக்கு 48,000க்கான புட் ஆப்ஷன் வெறும் 100 ரூபாயில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு அதுவும் இல்லாம இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இன்கேஸ் 187 ஆர் 100 திருப்பியும் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு லோ வருது அப்படின்னா 361 ரூபா போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 361 ரூபா போகும். அடுத்த டார்கெட் 423, அதுக்கு மேல போனா 600 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்கெட் நல்லா டவுன் ஆகுது 48,000 இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தெரியுங்க 48,000 பாருங்க, கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. இந்த சைடு பாருங்க பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால மேக்ஸிமம் மார்க்கெட் நாளைக்கு ஒரு 48,100 அப்படிலாம் மார்க்கெட் போச்சு அப்படின்னா அங்கிருந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பைரி டேங்கிறதுனால ஒன்றா வாட்ச் பண்ணிக்க. வாட்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி புட் சைடு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது பாருங்க, கால் ரேட்டர்ஸ் தான் அதிகம், மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ப்ரீ ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. அது கீழே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஸோ அதனால வந்து நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் நேற்று வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் தரேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணாம அது கீழே தான் இன்னைக்கு சஸ்டெயின் ஆகுறதால ஃபர்தரா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அதையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு
நீங்க அதுக்கு மேல ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த சீன்ஸ் ரிவ்யூ அதான் சொல்லுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணல. அதுல இருந்து கீழே வரக்கான வாய்ப்பு அதிகம். வந்து இந்த லோ வரைக்கும் வரலாம். இல்ல அதுக்கும் கீழே லோ வரைக்கும் கூட வரலாம். ஸோ வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.